சுனாமி குடியிருப்பில் வீடுகள் பெற்று தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் வசிக்கும் மக்களிடம் அப்துல் சர்தார் என்பவர் தன்னை முன்னாள் எம்பி ஒருவரின் தனிச் செயலர் என கூறி அறிமுகமாகியுள்ளார். எண்ணூரில் உள்ள சுனாமி குடியிருப்பில் வீடுகள் பெற்று தருவதாக கூறி 27 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு வீட்டு வசதி வாரியத்தில் வழங்கப்பட்டது போல உறுதி ஆணைகளையும் கொடுத்துள்ளார். ஆனால் அவை போலியானவை என பின்னர் தெரியவந்துள்ளது. பணம் கொடுத்து ஏமாற்றமடைந்த பெண்கள் அப்துல் சர்தாரை கைது செய்ய கோரி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சுனாமி குடியிருப்பில் வீடு வாங்கி தரேன்னு சொல்கிறதா சொல்லி ஒரு ஆளுக்கு 50,000 வாங்கியிருக்காங்க சார். அதில் எங்களுக்கு அலாட்டு, டோக்கனு, பயோமெட்ரிக் கார்டுன்னு சொல்லிட்டு 3 கார்டும் கொடுத்துருக்கான். அப்புறம் சாவியும் கொடுத்தான். சாவியை எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் போலி, இது கிடையாது அப்படின்னு சொல்கிறதால நாங்கள் நடு ரோட்டில் நின்னோம். அதை எடுத்துகிட்டு இதில் என்னடா குடிசை பகுதிக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு போனால் இதெல்லாம் யார் கொடுத்ததெல்லாம் போலி இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய ஈடுபாடு இல்லாமல் இது எதுவுமே நடந்துடக்கூடாது. அரசாங்கம் கரெக்டாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா வீட்டை நாங்கள் ஏமாறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ எங்களுக்கு இவ்வளோ கொடுத்ததால எங்களுக்கு வீடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது அரசாங்க ஊழியர் இருக்காங்க உள்ள.